லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸோட எபிசோட் 6 ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஆர்ஜி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஃபர்ஸ்ட் சீனில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஆள் வந்து ரூமில் சம்திங் வரைஞ்சிட்டு இருக்காது. அது என்னன்னு பார்த்தா ஒரு கேசலாக இருக்குது. அப்படியே அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம கெலின் மாரிட்டியோட ப்ரொஃபஸர். ஏற்கனவே ஒரு எபிசோடில் காட்டியிருப்பாங்கல்ல, ஸோ அவர் தான். அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணால் இன்னொரு இடத்துல கெலின் மாரிட்டி, அதுக்கப்புறம் கேப்டன், அப்புறம் இன்னும் ஒரு ஆள் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து என் கனவு வந்து ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வந்து எல்லாமே ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்குது, அந்த கனவு ஒரு மாதிரி பேய் கனவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். ஸோ அதை போய் பார்க்குறப்ப அவளோட கனவுல லாமெட் அப்படிங்கிற ஒரு கேசல் ஒன்று இருக்கும். அதாவது லாமெடுங்கிறதுலேருந்து அவள் வந்திருப்பா அந்த ஊர்லேருந்து. ஸோ அங்கே இருக்கிற ஒரு கேசல் தான் அவள் கனவுல சும்மா வரதுனால, ஸோ அங்கே ஒரு பேய் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே இவங்க போகிறாங்க. போகும்போதே ஒரு கேஜெட் ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் உள்ள பேய் ஏதாவது அங்கே இருக்குது அப்படின்னா, அது 15 மீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்படின்னா இறந்துரும், அது டிஸப்பியர் ஆகிடும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த 15 மீட்டர் தாண்டி ஏதாவது ஒரு பியாண்டர் வெளில போகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பவர் இருக்குது அப்படின்னா அதில் அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி தான் இவங்க அந்த கேசலுக்குள்ளேயும் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா நம்ம கெலின் மாரிட்டி அவனோட பவரை யூஸ் பண்ணி பார்க்குறான். அப்போ ஒரு பிளாக் கலர் வந்து ஒரு புகை வந்து இவன் அட்டாக் பண்ண வருது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஒரு நைட் வரும். அதாவது அங்கே இருக்கிற பேய் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு அவன் இந்த கேஸ்லேயே ஏதோ பாதுகாக்கிற மாதிரி போல். ஸோ அவன் வந்து பயங்கரமாக சண்டை போடுறான். இவங்க வந்து அவனோட பவர் வந்து ரொம்ப இதாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இவனை நம்ம சீக்கிரம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீக்னஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணுங்கிறப்ப கேப்டன் கூட சண்டை போடுறான். கேப்டன் இருந்தால் அந்த கேஜெட் இருக்குல்ல, ஸோ அது வந்து பறந்துடுது. கெலின் மாரிட்டி அதை எடுக்க ஓடுறப்ப கெலின் மாரிட்டி அந்த நைட்டு வந்து அட்டாக் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணோடனே கெலின் மாரிட்டி கண்ணெல்லாம் செவந்து ரொம்ப அன்கான்சியஸ்க்கு போகிறான். அப்போ தான் அவன் ஃபீல் பண்ணுறான், அங்கே வந்து எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னு. அதாவது அந்த பேய் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒருத்தவங்களோட கனவுல உள்ளே போய் மேனிப்புலேட் பண்ணுது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து கெலின் மாரிட்டி அதை மேனிப்புலேட் பண்ணியிருந்திருக்கு. அதுலேருந்து கெலின் மாரிட்டி வெளில வந்துடும். இப்போ நருட்டோ பார்த்தவங்களாம் சொல்லணும் அப்படின்னா கெஞ்சிட்சு மாதிரி தான் அது. வெளில வந்ததுக்கப்புறமா கேப்டன் வந்து என்ன பண்ணிடுறான்னா அந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி அந்த பேயை வந்து அழிச்சிடுறாங்க. அந்த பேய் அழிஞ்சதுக்கப்புறமா அந்த இடத்த சுற்றி பார்ப்பாங்க. அப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று கிடைக்கும். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னா கெலின் மாரிட்டியோட ப்ரொஃபஸர். இப்போ பார்த்தோம்ல ஃபஸ்ட்டில் ஆசிக் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவர் தான். ஸோ இவரை பார்த்தோன்னே அவராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கெலின் மாரிட்டிக்கு ஒரு டவுட் இருக்கும். இருந்தாலும் இது பழங்காலத்தில் உள்ள ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். கேப்டன் சொல்லுவார், இவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பேலஸை உருவாக்குனவர் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருப்பார் கேப்டனு. ஸோ கெலின் மாரிட்டி அப்போ இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும், நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ 2 பேர் போய் ரெஸ்ட் எடுப்போம். ஒருத்தர் வந்து அந்த கேஜெட்டை வச்சுட்டு இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து கெலின் மாரிட்டி நான் ஃபஸ்ட்டு இருக்கேன், நான் 2 மணி நேரம் பார்த்துக்கலாம், அடுத்து 2 மணி நேரம் மாற்றிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ கெலின் மாரிட்டி அங்கே இருக்கிறப்ப அந்த 2 மணி நேரத்தை சும்மா இல்லாமல் அந்த கேஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட ஆரிஜின் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரான அந்த கிரே ஃபாக் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணுவான். அங்கே யூஸ் பண்ணதுக்கப்புறமா டெவினேஷன் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கி அதுலேருந்து ஆரிஜினை கண்டுபிடிக்க பார்ப்பான். அங்கே ஆரிஜினை கண்டுபிடிக்கிற இடத்துல ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக கிளாத்தை கவர் பண்ணிக்கிட்டு வந்து கேஜெட்லேருந்து ஒரு கோல்டன் லிக்யூடை உள்ளே அனுப்புவார். ஸோ அது மூலியமாக அங்கே வந்து ஒரு சன் பாத்வே அப்படிங்கிறது ஒன்று தெரிய வருது அவனுக்கு. அதுக்கப்புறம் அதோட சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது. அப்போ இவன் வந்து அதை ஒரிஜினலாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குள்ளே போய் அவங்க போய் அந்த லிக்யூட் இருக்குல்ல, அந்த கோல்டன் லிக்யூடை தொட்டு பார்ப்பான். தொட்டு பார்க்குறப்ப அந்த இடம் ஃபுல்லாகவே அழிஞ்சு ஒரு மாதிரி பிளாக்காக மாறுது. எட்டிலேருந்து ஒரு வெளிச்சம் வருது. அது கிட்டக்க வர தான் தெரியுது அது ஒரு சூரியன் அப்படின்னு. அது அப்படியே இவனை வந்து எரிக்க ஆரம்பிக்குது. இவனோட அந்த கிரே ஃபாக் அந்த பேலஸையும் வந்து எரிக்க ஆரம்பிக்குது. ஃபுல்லாக இடிஞ்சு கொட்ட ஆரம்பிக்குது. இவன் வழியில் துடிக்கிறான். அவனோட தோல்லாம் அப்படியே உருகி ஊற்றுது. இவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ வந்து அந்த கிரே ஃபாக் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஹெல்ப் பண்ணி இவனை காப்பாற்றிடும். அந்த பில்டிங்கில் இருக்கிற எல்லாத்தையும் அதை அணைச்சிடும். நல்ல வேளை அந்த கிரே ஃபாக் இல்லை அப்படின்னா நான் என்னத்துக்கு சாம்பலாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி புலம்புவான். இது ஏன் இவ்வளோ பவராக இருக்குது, நான் தேவையில்லாமல் அவசரப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருப்பான். அவன் உடம்புல இருந்த அந்த காயம் எல்லாமே அழிஞ்சிடும். அதுக்கு காரணம் கிரே ஃபாக் தான். அதுக்கப்புறம் இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வெளில வரும். அதாவது அவன் கையிலலாம் வந்து எழுத்தெல்லாம் ஓடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது என்ன சீக்வன்ஸு, இது என்ன பவர் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லும். நான் வந்து வேற ஒரு எபிசோடில் இதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டுடுறேன். எத்தனை பேத்வே இருக்குது, எத்தனை சீக்வன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பேத்வேக்கும் என்னென்ன பவர், என்னென்ன சீக்வன்ஸுக்கு என்னென்ன பவர் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாம் டீட்டெயிலாக போடுறேன். இப்போ சொன்னோன்னா நமக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாது. இப்போ அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா வெளில வந்ததுக்கப்புறமா அவங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷனை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த கேஜெட்டை கொடுத்துட்றேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவன் அப்படி வீட்டுக்குள்ளே வரப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கும். அந்த லெட்டர் யாருக்கிட்டேருந்து வந்திருக்கும் அப்படின்னா அவர் ப்ரொஃபஸர் கிட்டேருந்து வந்திருக்கும். ப்ரொஃபஸர் கிட்டேருந்து வந்தோடனே இவனுக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கும். ஏன்னா அங்கே ஃபோட்டோவில் பார்த்தது அவரோட ப்ரொஃபஸர் தான். ஸோ இது எதுக்கு எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு யோசிப்பான். அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, ஹர்னாசிஸ் பற்றி எனக்கு மீனிங் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி அதை பற்றி நான் கண்டுபிடிச்சிட்டேன் வா அப்படிம்பார். இவனும் அந்த யூனிவர்சிட்டிக்கு போவான். அவர் ரூம்குள்ளே போய் பார்த்தா அவர் இருக்க மாட்டார். அங்கே ஒரு ஓரத்தில் அந்த வரைஞ்சிருந்தார்ல அந்த கேஸு, ஸோ அதை பார்த்துட்டு போய் நிற்கிறான். அப்போ அவர் திடீர்னு வந்துடுறாரு. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது வந்து நான் கனவுல எழுந்திரிச்சோன்னா நான் அதை பார்த்தேன், ஸோ அதனால் நான் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இவனும் சரி ஓகே, அந்த புக்கு எங்கே அப்படின்னு கேட்குறப்ப அந்த புக் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். இந்த மாதிரி இந்த புக்கில் இருக்குது, ஹர்னாசிஸ் பற்றி இருக்குது அப்படின்னா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறேன். எங்கேயும் கிளம்ப முடியாது தம்பி,
நீ வந்து இங்கே ஒன்றும் படிக்கலை, நீ படித்து முடிச்சு போயிட்ட, அதனால் அந்த புக்கை யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது, நீ இங்கேயே உட்காந்து படி அப்படிம்பாரு. இவனும் ஒரு பயத்திலே இருப்பான். அவரை பார்த்ததுலேருந்தே ஒரு பயமாக இருப்பான். ஏன்னா அங்கே கேசலில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோவை பார்த்துட்டானா, ஸோ அதுலேருந்து பயமாகவே இருக்கும். ஒரு மாதிரி பயத்திலே உட்காந்துருப்பான். இவர் போய் அந்த டீலாம் ரெடி பண்ணிட்டு வருவார். இவன் அப்போ வந்து படிப்பான். அதில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே அந்த எவர்நெட் கார்னஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் அந்த ஆம்பிகஸ் புக் ஃபேமிலிக்கும் இந்த இடத்த பற்றி ஒரு சம்மந்தம் இருக்குது. இது வந்து ஹர்னாசிஸ் அப்படிங்கிற ஒரு மவுண்டைனு. அங்கே வந்து இன்னொரு பேலஸ் மாதிரி ஒன்று காட்டுறாங்க அந்த பிக்சரில். அந்த புக்கில் ஒரு பிக்சர் இருக்குது. அது என்னென்னா, இவன் ஒரு கனவுல வந்து ஒரு இடத்த போய் பார்த்துருப்பான். ஒரு சிம்மாசனம் அதெல்லாம் பார்த்துருப்பான். ஸோ அந்த இது மாதிரியே இருக்குமோ, இது எல்லாமே ஒரு மாதிரி லிங்க் அப்படின்னு தெரிய வருது. அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸாக வாழக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சாவை மீறி இன்னொரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது சாவுங்கிறது வந்து அவங்களுக்கு எண்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதை மீறியும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட கான்செப்ட். ஸோ அதுதான் ஹர்னாசிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில் வரல. அது ஓரளவுக்கு தெரிய வருது. இவன் அதோட படிச்சுட்டு இருக்கிறப்ப அவரோட அந்த ப்ரொஃபஸர் வந்து காஃபிலாம் கொடுத்துட்டு, நானும் இதோட தான் நிப்பாட்டியிருந்தேன், ஸோ நான் இன்னும் தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள 3 நாள் வந்து ஒரு படுக்கையில் படுக்க வச்சுட்டு இருட்டிலேயே வச்சுட்டு புதைக்கலாம் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க எல்லாருமே மறைஞ்சு போயிட்டதாகவும் அவங்க இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போயிட்டதாகவும் இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நான் வந்து ஆன்மீகத்தை பற்றி கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுபடி பார்க்குறப்ப நீ வந்து என்னை பார்த்து பயந்த, ஃபஸ்ட் டைம் அந்த பிக்சரை பார்த்துட்டு பயந்த, என்னமோ உனக்கு தெரியுது, அந்த கேஸில் நீ எங்கேயோ பார்த்துருக்க, என்னை பற்றி ஏதோ ஒரு சீக்ரெட் வந்து உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து நிற்பார். இவனுக்கு அப்படியே அள்ளு விட்டுரும். திடீர்னு பயப்படாத, எனக்கு வந்து என்னோடய பாஸ்ட்டெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், ஏதோ எனக்கு நடந்திருக்குன்னு தெரியுது, அது என்னென்னு எனக்கு தெரியலை, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படிங்கிறப்ப இவனும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அப்போ கூட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவனோட அந்த பவரை யூஸ் பண்ணி இது சேஃபாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்பான். செக் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு போவான். அங்கே போனதுக்கப்புறம் அவர் உள்ளே போகிறப்ப ஒரு சின்ன சின்ன மெமரிஸ்லாம் உள்ளே வருது. ஒரு சின்ன குழந்தை ஓடுற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சப்பறம் ஒரு கத்தி கிடக்கும்ல, அந்த நைட் யூஸ் பண்ணது. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறமா அந்த பில்டிங்கே ஒரு மாதிரி மாறுது. அதாவது அவர் மெமரிக்குள்ளே இப்போ போகிறாங்க. கூட கிளிமாரிட்டியும் உள்ளே போகிறான். அந்த இடிஞ்ச பில்டிங் பார்த்திங்கன்னா திரும்பி ரீக்ரியேட் ஆகுது. அந்த ரீகன்ஸ்ட்ரக்டான பில்டிங்கை பார்க்குறான். இது என்ன நடக்குதுன்னு கிளிமாரிட்டிக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. திடீர்னு அவர் வந்து மெமரிஸை விட்டுட்டு வெளில வந்துடுறாங்க. அந்த கத்தியை அவர் தொட்டதுக்கு அப்புறமா ஒரு பாதாளத்தில் ஒரு குகை ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே இவங்க போவாங்க. அங்கே போனால் இவன் கன்னை வச்சுக்கிட்டே போவான். அங்கே போனால் ஒரு சவப்பெட்டி ஒன்று இருக்கும். ஸோ சவப்பெட்டிக்குள்ளே போய் பார்த்தா அந்த நைட் இருக்குல்ல, அந்த பேய், அதோட ஒரிஜினல் உடம்பு கிடக்கும், எலும்பு கூடு. அவர் அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, இது என்னோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவன் தான் வந்து இந்த இடத்துல உயிரை விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவரோட மெமரிஸ் ஃபுல்லாகவே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அவரோட மெமரிஸ் தான். ஸோ மெமரிஸ்குள்ளே கிளிமாரிட்டி இருப்பான். ஆனால் கிளிமாரிட்டிக்கு அதுக்குள்ளே நம்ம மெமரிக்குள்ளே தான் இருக்குமாங்கிறதுக்கு அடிக்கடி சந்தேகம் வந்துட்டு போவோம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அவன் சாகிற மாதிரியே அவன் ஃபீல் ஆகும். அங்கே இருக்கிற ஆத்மாலாம் இருக்குல்ல, சுடுகாடு மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து இருக்கிற ஆத்மா எல்லாமே அவர் கிட்ட வந்து கிளிமாரிட்டி அட்டாக் பண்ணி அவர் தூக்கி அடித்து போட்டுரும். அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து கிளிமாரிட்டி தூக்கி அடித்து போட்டுரும். அதுக்கப்புறமா அவர் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பார். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கனவு தான். இது ஆக்சுவலாக நடக்கலை. இது எல்லாமே அவரோட மெமரிஸ்குள்ளே நடக்குது. இதை வந்து கிளிமாரிட்டி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அங்கே அது மாதிரி நடக்கிறப்ப தான் இவரோட மெமரிஸில் என்னென்னலாம் வருது அப்படின்னா, இவர் வந்து ஒரு காலத்தில் ஒரு அரசராக இருந்திருக்காரு. அதாவது அரசராக இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு போர் வீரராக இருந்திருக்காரு. அதில் நிறையா மக்களை வந்து எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எரிச்சிட்டு இருந்த இதில் வந்து இவர் மட்டும் உயிர் பொழைச்சி வெளில வந்துடுவார். அதுக்கு காரணம் என்னென்னா, இவர் சபிக்கப்பட்டிருக்காரு ஏதோ ஒரு விஷயத்தால். ஸோ அந்த சபிக்கப்பட்ட விஷயத்தினாலமா வெளில வந்துடுவார். சூப்பரான ஒரு பவர் கிடச்ச மாதிரி எல்லாரையுமே அங்கே இருக்கிற எல்லாரையும் அடித்து போட்டுருவார். அப்போ இன்னொருத்தனும் கொல்ல வர டைமில் ஏதோ ஒன்று சமன் பண்ணி விட்ருவாங்க. என்ன சமன்னா, அது ஒரு எலும்பு கூட இருக்குது, பெரிய சைஸ் எலும்பு கூட இருக்குது, பார்க்க டைட்டன் மாதிரி. அது வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையுமே வந்து அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி நடந்ததுக்கப்புறமா இவர் ஒரு தனியாக இவருக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி, இவருக்குன்னு ஒரு படையை உருவாக்கி நல்லா ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. இவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு ஒய்ஃப், அதுக்கப்புறம் குழந்தை இருக்காங்க. அவங்க கூட லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இவரோட அந்த சாபம் இருக்குல்ல, ஸோ அது வந்து அவங்க ஒய்ஃபை அட்டாக் பண்ணி அவங்கள வந்து ஒரு நோயாளியாக மாற்றிடுது. அதுக்கப்புறமா இவருக்குன்னு ஒரு படம் இருக்குல்ல, ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆத்மாவாக இருக்குது. ஹர்னாசிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு, அதாவது இறந்ததை மீறியும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னா அதுதான் அந்த ஆத்மா வாழ்க்கை. ஸோ அந்த ஆத்மா எல்லாமே இவருக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்குது. இவர் போரில் போய் இறந்தாலும் அந்த ஆத்மா எல்லாமே இவருக்கு கட்டுப்பட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு இதோட தாக்கம் தான் அவரோட ஒய்ஃபையும் பாதிக்க வச்சுருக்கு. ஸோ இது வந்து இவங்க எல்லாருமே இவர் வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு பின்னாடி இன்னொரு சமன் இருக்குது, அதுதான் அந்த எலும்புக்கூடு சொன்னோம்ல. இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4வது எபிசோடோ 5வது எபிசோடோ நினைக்கிறேன். அதில் கடைசி கிளைமேக்ஸில் இந்த மாதிரி அவரோட இதை காட்டுறப்ப பேக்ரவுண்டில் அந்த நிழலை காட்டுறப்ப அந்த எலும்புக்கூடு மாதிரி தான் வந்திருக்கும். இப்போ இது மாதிரி இருக்கிறப்ப, ஸோ இது மாதிரி இருந்தோன்னா நம்ம பையனுக்கும் இந்த ஆபத்து வரும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாருன்னா,
அந்த கத்தியை வந்து உடச்சி அதுக்கப்புறம் அவர் பையன் பக்கத்தில் வச்சுட்டு அவர் பையன் மயக்கத்தில் இருப்பான். அவனையும் அங்கே வச்சுட்டு அவங்க அம்மா பக்கத்தில் படுக்க போட்டுட்டு இவர் கிளம்பி வந்துடுவார். அதை விட்டு வெளில வந்துடுவார். அதுக்கப்புறம் அந்த கேஸில் வந்து அவர் பையன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் பையன் கிட்ட விட்டுட்டு வந்தனால தான் அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சா அங்கே அழுவார். இப்போ அந்த தலை வந்து இருக்காது, அதாவது எலும்பு கூட தலை இருக்காது. அவன் எலும்பு கூட யார் திருடிட்டு போனானோ அவனை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கத்தியில் ரத்தம்லாம் வச்சு, இதுவும் ஒரு இமேஜினேஷன் தான், இதுவும் அந்த கனவு மாதிரி தான். ஓகேவா? இதுவும் ரியல் இல்லை. எப்போ இது ஒன்று யார் இது பண்ணாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஒரு பிளட்டெல்லாம் ஃபுல்லாக சேர்ந்து அதை வந்து கிளிமரட்டி அட்டாக் பண்ணுது. கிளிமரட்டி நானும் அவனோட எலும்பு கூட எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மாதிரி இருக்கும். அந்த கேட்டுக்கு வந்து ரத்தத்தை வந்து ஒரு ஐ மூலியமாக அனுப்பி ஒரு கண்ணு மூலியமாக அனுப்பி அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணால் ஏகப்பட்ட எலும்பு கூடு, அதாவது இந்த போரில் இறந்தாங்களோ ஸோ அவங்க எல்லாரோட எலும்பு கூட அங்கே இருக்கும். அப்போ ஒரு டீப்பாக ஒரு இடத்துல போகிறப்ப தான் அந்த எலும்பு கூடு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து வேனிஷ் ஆகிட்டு அப்படிங்கிறது தெரிய வருது. தலை இது இருக்கும்ல அந்த கவசம், ஸோ அந்த கவசத்தையும் அந்த கத்தியும் வச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு இவர் சொல்லுவார், ரொம்ப தேங்க்ஸ், நீ இல்லாமல் என்னால் இது ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, என்னோடய மெமரி எதுவுமே கெயின் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளிமரட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லுவார். அதுக்கப்புறமா அவர் அந்த கேஸில் விட்டு வந்ததுக்கப்புறமா என்னென்ன நினச்ச, அதாவது ஒரு சில மெமரிஸ் வருது. அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு மெமரியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தை, இன்னொரு மெமரியில் 3 குழந்தை, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்காரு. எல்லாருமே எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னா அந்த சாபத்தால். இவங்க கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது அந்த பேய்ங்க இருக்குல்ல, ஸோ அதுங்க வந்து இவரை ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால அது மூலிமா இவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகுது. அதனால தான் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே இறந்துடுறாங்க, இவளோட மெமரியும் அழிஞ்சிடுது. அதனால தான் அடுத்த லைஃப்பை இவர் ஆரம்பிக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒவ்வொருத்தரையும் ஒரு கனவு வரும், அந்த கனவு வரப்போலாம் எனக்கு ஒரு வேறு ஒரு ஃபேமிலி இருக்குது, அப்போ பழைய ஃபேமிலி தான் அவங்க வந்து எனக்கு கனவு, நான் வந்து கனவுனே நினச்சிட்டு வந்தேன், ஆனால் இது எல்லாமே நான் ஆக்சுவலாக வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிளிமர்ட்ட சொல்லிவிட்டு, நீ இல்லாமல் என்னோடய மெமரியை நான் திரும்பி எடுத்துருக்க முடியாது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது முடிச்சதுக்கப்புறமா கிளிமரட்டியும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு என்னாலையும் திரும்பி என்னோடய உலகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் கிளினா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எத்தனை நாள் இவங்க கூட வாழ போகிறேன்னு தெரியல, ஆனால் இவங்க கூட வாழ்கிறப்ப நான் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரியும் இவங்க கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் அவன் சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறான். அதோட அந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த அனிமையை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நம்ம சேனலில் கண்டினியூவாக அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதை பொறுத்து தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லார்ட் ஆஃப் மிஸ்டரீஸ் வந்து புரியலை அப்படிங்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த அனிமே பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க.